சென்றிடுவீர் எட்டத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் என்ற மகாகவி பாரதியின் வாக்கிற்கிணங்க கோவை விளவை கலை சங்கமமானது இன்று ஒயிலாட்டம் அரங்கேற்றம் காணிருக்கின்றது. 30/12/2023 இதில் 250 பேர் பங்கெடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் இங்கே இப்போ ஒயிலாட்டம் நாங்கள் அரங்கேற்றம் பண்ணுறோம். ஒருத்தர் இல்லைனாலும் இந்த ஒயிலாட்டம் சீரும் சிறப்புமாக நடக்காதுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பேரும் குறைஞ்சது பயிற்சி எடுக்கிறவங்களே 250 பேருங்க. அது போக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கமாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ ஒயிலாட்டம் அப்படின்னா நம்ம போய் நிற்போம் ஆடுவோம் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒயிலாட்டம் அப்படின்னாலே ஒய்யாரமாக ஆடணும், அதாவது நல்லா வளைவு நெளிஞ்சு ஆடணும். இதில் நம்ம 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கட்டை, லெசின், சிப்ஸ் அப்படின்ட்டு. கட்டை அப்படின்னா கட்டை ஆடும்போது நாங்கள் 2 கையிலையும் கைக்குட்டை யூஸ் பண்ணி தான் ஆடுவோங்க. அதே மாதிரி லெசிம் அப்படின்னா சலங்கை மாதிரி இருக்கும், அதை வச்சு ஆடுவோம். சிப்ஸ் அப்படின்னா நாங்கள் அதில் கும்மி ஆடுவோங்க. இதில் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது, அதாவது விளவை நண்பர்கள்னு சொல்லாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த வாய்ப்பளித்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா எங்கள் ஊரில் 5 தலைமுறை போயிட்டுருக்கு. எங்கள் பாரம்பரியமாக விளாங்குறிச்சினோட ஒயிலாட்டங்குது. இப்போ நாங்கள் 5வது தலைமுறை பழகிருக்கிறோம். அது இல்லாமல் லேடிஸ் முதல்ல இங்கே அரங்காட்டம் பண்ணுறோம் விளாங்குறிச்சியில். எங்களுக்கு பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 80 வருஷம் 5வது தலைக்கட்டுலாங்க. பாரம்பரியமான கலை இது. ஒயிலாட்டம் ஒன்று, ஜாமா பொண்ணு, கும்மி ஒன்று 1960 ஆரம்பித்தது விளாங்குறிச்சி. பாரம்பரியம் போயிட்டு முதல்ல மகளிராக ஆரம்பித்து இப்போ அரங்கேற்றம் பண்ணுறோம். அதில் எல்லாரோட ஒத்துழைப்போடு இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.